குட் மார்னிங். இன்னைக்கு கீரை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். நார்த்தில் இதுக்கு பாலக்கிச்சடின்னு சொல்லுவோம். அரிசியும் பாசி பருப்பும் நல்லா அலம்பி அரை மணிக்கூர் ஊற வைங்கோ. கீரையை 2-3 நிமிஷத்துக்கு தண்ணியில் வேக வச்சுங்கோ. இதுலேயே கொஞ்சம் உப்பு தூவிங்கோ. 2 நிமிஷம் கொதிச்ச பின்ன அடுப்பை அணைச்சிட்டு செயின் பண்ண வச்சுங்கோ. அரிசி பருப்பு ஊறின பின்ன குக்கரில் போட்டுங்கோ. இதில் 2 லைனுக்கு தண்ணி, உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சுங்கோ. வேகிற சமயத்தில் மிக்சியில் பாலக்கீரை, புதினா இலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு போட்டு ஸ்மூத்தாக அரைச்சுங்கோ. ஒரு கடாயில் நெய், ஜீரா, வத்தல் மிளகாய், இஞ்சி, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்கோ. வெங்காயம் வதக்கின பின்ன பொடி பொடியாக நறுக்கின தக்காளி, உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, கொத்தமல்லி பொடி, ஜீராப்பொடி, கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிங்கோ. நல்லா வதங்கின பின்ன அரைச்ச கீரையை போட்டு வதக்கிங்கோ. மீடியம் ஃப்ளேமில் இதை கொதிக்க விடுங்கோ. 4-5 நிமிஷம் கொதிச்ச பின்ன அடுப்பு அணைச்சுங்கோ. சாதம் இந்த மாதிரி நல்லா குழஞ்சிருக்கணும். கீரையை சாத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. நல்லா மிக்ஸ் பண்ண பின்ன எலுமிச்சம்பழம் புழிஞ்சுங்கோ. ஹெல்தியான பாலக் கிச்சடி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படிக்கு சொல்லுங்க. பாய்.